தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன். இறைவா, எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே, எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து அருள்வாக்கு. அதிகாரம் 10, இறை திருவசனம் 9. நானே வாயில், என் வழியாக நுழைவோருக்கு ஆபத்து இல்லை. அவர்கள் உள்ளே போவர், வெளியே வருவர், மேய்ச்சல் நிலத்தை கண்டுகொள்வர். என்னாய் இறைவன் இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னாய் இறைவன் இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? ஆமாண்டவரே, நல்ல ஆயனாய் எங்களோடு வாழ்பவரே, எங்களோடு இருப்பவரே, பசுமையான நீர்வெளிக்கு அழைத்து செல்பவரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம், புகழுகிறோம், நன்றி செலுத்துகின்றோம். தாய் திரு அவையோடு இணைந்து நல்லாயன் ஞாயிறை சிறப்பிக்க இதோ இந்த நாளை எமக்கு நீர் ஆசீர்வாதமான நாளாக, ஒரு அருட்பெரும் நாளாக கொடுத்து எம்மை வழிநடத்தி பாதுகாத்து அர்ச்சித்து புனிதப்படுத்தி வந்த இறைவா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஆமாண்டவரே, நல்லாயன் நானே, நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்லும் வாயில் நானே என இன்றைய நாளிலே எமக்கு நீர் வாயிலாக நிலை வாழ்வு தருபவராக இருந்து எமக்கு எல்லாமுமாய் இருக்கிறேன் என்று கூறிய நல்லாயனாகிய ஆண்டவரே, இதோ உம்மிடம் மட்டுமே நிலை வாழ்வு பெற முடியும். ஏனைய ஆடம்பர வாயில்கள் எல்லாம் திருடர்களும் கொள்ளையர்களும் வருகின்ற வாயில்கள். ஆனால் உம்மை நம்பி வருகின்ற வாயில்கள் தூய்மையானதும் மாசற்றதுமான எங்களுக்கு மிக பெரிய பொக்கிஷமான வாயில் என்பதனை இந்த நேரத்திலே நாங்கள் உணர்கிறோம். தகப்பனே, அப்பா, தந்தையே, இறைவா, நாங்கள் அந்த வாயிலுக்கு எல்லாமுமாய் இருப்பவர் நீர் என்பதனை உணரும் பொழுது பணம், பகட்டு, கர்வம், ஜாதி வெறி என அழிவுக்கான வாயில்கள் எம்மோடு இருந்தால் அந்த நீர் இருக்கின்ற அந்த வாயிலை திறக்க முடியாது என்பதனை நாங்கள் உணர்கிறோம். எனவே எங்களிடமுள்ள எதிர்மறை வாயில்களை அனைத்தையும் நாங்கள் தகர்த்துவிட்டு நிலைவாழ்வு அளிக்கின்ற வாயிலான உம்மை எங்கள் வாழ்வுக்கு கொடையாக, வளமாக, வாழ்வாக கொள்ள எங்களுக்கு நீர் ஆசிரை அருள வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். நானே வாழ்வுக்கான வாயில் என்று கூறிய ஆண்டவரே, நல்லாயனாக இருந்து இதோ இந்த திரு அவையை வழிநடத்தி வருகின்ற இந்த நாளிலே சிறப்பான விதத்தில் எம் திருத்தந்தைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, எத்தனையோ விதமான நாடுகளில் இந்த கிறிஸ்தவம் என்பது மிக பெரிய அளவில் இருக்கிறது. அந்த கிறிஸ்தவத்திற்கு ஒரு தலைவராக இருக்கின்ற எமது அருமையான திருத்தந்தைக்கு நற்சுகத்தை நீர் தந்திரலும். இந்த மந்தையை கூட்டி செல்லக்கூடிய நல்ல உடல் சுகத்தையும் பலத்தையும் ஞானத்தையும் தந்து வழி நடத்துவீராக. உமது தெய்வீக கரம் இதோ எங்களை முழுவதும் தேற்ற வேண்டுமாய் நாங்கள் ஜெபித்து, அப்பா தந்தையே, உம்மிடத்தில் இந்த இரவை முழுமையாக அர்ப்பணிக்கின்றோம். பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆயனாக இருந்திரலும், படிப்பற்ற சூழ்நிலையில் இருக்கின்ற பிள்ளைகளுக்கு ஆயனாக இருந்திரலும், கல்வி பாதையிலே நல்லதொரு தேர்வு முடிவுக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் ஆயனாக இருந்திரலும். ஆண்டவரே, குடும்பத்திலே வறுமையின் பிரச்சனையிலே புரிந்து கொள்ள இயலாமல் இருக்கின்ற குடும்பங்களுக்கு நீர் நல்ல ஆயனாக இருந்திரலும். பிறக்கும் தருவாயில் இருக்கின்ற பிள்ளைகளுக்கு ஆயனாக இருந்திரலும். கரு நமது வயிற்றில் உருவாகாதா என்று ஏக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் கருவாக இருந்து ஆயனாக இருந்து காத்திரலும். ஆண்டவரே, இந்த நேரத்தில் நாங்கள் எவ்வாறு வெளியே செல்வது? இவ்வாறு இருக்கிறதே, குடும்பத்தில் பிரச்சனை இருக்கிறதே, சரியான வேலை கிடைக்கவில்லையே, சரியான நிம்மதி இல்லையே என்று தவிக்கிற பிள்ளைகளுக்கு நீர் ஆயனாக இருந்திரலும். ஆண்டவரே, எல்லாம் இருந்தும் தாந்தோன்றித்தனமாக வாழ்ந்து வருகிற பிள்ளைகளுக்கு நீர் ஆயனாக இருந்திரலும். எங்களிடம் தனிப்பட்ட விதத்திலே ஜெபிக்க கேட்டுக்கொண்ட அத்தனை உள்ளங்களுக்கும் நாங்கள் வெளியே சென்று உள்ளே வரும்பொழுது எங்களோடு உறவாடிய
அத்தனை பிள்ளைகளுக்கும் உமது அருளாசிரை ஆயராக இருந்து நீர் கொடுக்க வேண்டுமா? இதோ இந்த நாளிலே நாங்கள் சிறப்பான இந்த நல்லாய நாளிலை ஜெபித்து உம்மிடத்தில் இந்த அகிலத்தை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரை ஏற்றருளும். என் இயேசு கூட இருக்க எனக்கு கவலை இல்லை, கைய பிடிச்சு கூட நடக்க யாரும் தேவையில்லை. என் இயேசு கூட இருக்க எனக்கு கவலை இல்லை, கைய பிடிச்சு கூட நடக்க யாரும் தேவையில்லை. இருட்டு பயமில்லை எனக்கு, எதிரி பயமில்லை, கோலும் கைத்தடியும் எனக்கு காலமும் இருக்கும். என் இயேசு கூட இருக்க எனக்கு கவலை இல்லை, கைய பிடிச்சு கூட நடக்க யாரும் தேவையில்லை. எல்லாமல் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம் தீமைகள், பாவங்கள், பலவீனங்கள், குற்றம், குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. அல்லேலூயா. தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கங்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன். God bless you.